நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 18ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் யோபோயாவின் நண்பரான சூகியனான பில்தாத் பேசுகிறார். யோபோயாவிடம் பேசுகிறார். யோபோயாவின் வார்த்தைகளை கேட்ட பின்பு பில்தாத் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீர் எதுவரைக்கும் இப்படி பேசிக்கொண்டே இருப்பீர்? கொஞ்சம் புத்திசாலியாய் இரும், எங்களையும் கொஞ்சம் பேச விடும், நாங்களும் பேசுகிறோம். நாங்கள் என்ன மிருகமா? எங்களை நீர் பேச விடாமல் இருப்பது என்ன? அது மட்டுமல்லாமல் உம்மை நீரே கஷ்டப்படுத்தி கொள்ளுகிறீர், உம்மை நீரே வேதனைப்படுத்தி கொள்ளுகிறீர். அதனால் பூமி என்ன அழிந்தா போய்விடும், பர்வதங்கள் என்ன இடம் மாறியா போய்விடும். அந்த மனிதன் துன்மார்க்கமாய் நடந்திருந்தால்தான் இப்படிப்பட்ட பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும். இதுதான் பில்தாத்தினுடைய கருத்தாய் இருக்கிறது. அப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு மனிதனுக்கு பெயர் துன்மார்க்கன். அப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு என்னென்னலாம் நடக்கும், எப்படியெல்லாம் அவன் வாழ்க்கை இருக்கும் என்று பில்தாத் சொல்லுகிறார். யோபோயாவை நோக்கி இந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் வாழ்க்கை இருண்டு போகும், அவன் கூடாரத்தில் ஒளி இருக்காது, வெளிச்சம் இருக்காது, அவன் அடுப்பு அணைந்து போகும், அவனுடைய அடுப்பு எரிவதில்லை. துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய வீட்டில் அடுப்பு எரிவதில்லை. அதுவாக கிராமப்புறத்தில் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவார்கள், விறகு அடுப்பு சமைப்பார்கள். எந்த ஒரு வீட்டில் அணையாமல் விறகு அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறதோ அது மிக பெரிய பணக்கார வீடாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாகவும் இருக்கும். அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள். அதற்கு நேர் விரோதமாக துன்மார்க்கனுடைய வீடு இருக்கும். அவனுடைய அடுப்பு எரியாது. அப்படி என்றால் அந்த வீட்டில் சமைப்பதில்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அந்தகாரப்படும். அப்படி என்றால் விளக்கொளி இருக்காது. இது இயற்கையான வெளிச்சத்தையும் குறிக்கிறது, வாழ்வின் ஒளியையும் குறிக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த ஒளியானது இல்லாமல் போகும். குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இருக்காது. வேண்டியது நாம் எப்பொழுதும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும், நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கர்த்தருடைய வழிகளில் இருக்கிறதா, கர்த்தருடைய வழிக்கு அது பொருந்துகிறதா என்று பார்த்து நாம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு டிரெஸ் எடுக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் இது நமக்கு பொருந்துமா என்று பார்ப்போம். அதன் நிறம், அளவு, அதனுடைய துணியினுடைய தன்மை, இவைகளை எல்லாம் பார்த்து நாம் அது நமக்கு பொருந்துமா என்று பார்ப்போம். அதை பார்த்துதான் நாம் வாங்குவோம். அது போல நம் வாழ்க்கையில் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது கர்த்தருக்கு பொருந்துமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி, வேதாகம வசனத்தின்படி நாம் இந்த முடிவை எடுத்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத, வேதம் நமக்கு எதை வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அதை நாம் வேண்டாம் என்று விட்டுவிட வேண்டும். வேதம் நமக்கு எதை சரி என்று சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு சன்மார்க்கன் என்று பெயர். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு துன்மார்க்கன் என்று பெயர். அப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வீட்டில் ஒளி இருக்காது, அவர்கள் வாழ்க்கையில் ஒளி இருக்காது, அவர்களிடத்தில் செழிப்பு இருக்காது, அந்த குடும்பத்தில் பற்றாக்குறை, பஞ்சம், எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சாப்பிட உணவு இருக்காது. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று பொருளாகிறது. அவன் பெலனாய் நடந்த நடைகள் அதை நின்று போகும் என்று சொல்லப்படுகிறது. பெலனாய் நடந்த நடைகள் என்றால் தைரியமாய் ஒரு சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நடந்த நடைகள் போய் பயந்து கூனி குறுகி நடக்கிற நடைகள். சில நேரங்களில் போகிற பாதைகளில் கண்ணிகள் இருக்கும். அப்படி என்றால் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். தப்பிக்க முடியாதபடிக்கு அவர்களை உயிரை கொன்று போடும் அளவிற்கான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். ஒரு வீணான பிரச்சனைகள், இவர்கள் எந்த காரியமும் செய்யாவிட்டாலும் கூட அப்படிப்பட்ட வீண் பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும். இது போன்ற வீண் பிரச்சனைகளும் குழப்பங்களும்
போராட்டங்களும் சிறையிருப்புகளும் போன்ற காரியங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்படிப்பட்ட நிலை துன்மார்க்கனுக்கு ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட பாடுகள் நம் வாழ்க்கையில் இருக்கும். இதை புரிந்து கொண்டு வேத பகுதியை தியானிக்கும் பொழுது நாம் அதை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்று ஆலோசனை செய்து அதை சரி பார்த்து, அப்படி இருக்குமானால் அவைகளை நாம் எடுத்து போட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அந்த மன்னிப்பை நமக்கு கொடுத்து அந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருவார். அதனால் வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் நம்மை விட்டு அகன்று போகும். நமக்கு புது பலன் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் புது வாழ்வு நமக்கு மலரும். அதனால்தான் வேத தியானமும் ஜெபமும் அவசியம் என்று எல்லோரும் சொல்வது. தயவு செய்து நம் வாழ்க்கையை பார்க்கும் கண்ணாடியாக வேத புத்தகம் இருக்கிறது. அதை படித்து பார்த்து நாம் தெரிந்து வாழ்வது நல்லது. வாழ்க்கைக்கான ஃபார்முலாவே பைபிள் தான். பைபிளை வசனங்கள் தான் வாழ்க்கைக்கான ஃபார்முலா. அதை படித்து புரிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக, சரியானதாக, பரிசுத்தமானதாக, கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாழ்க்கையாக அது இருக்கும். இப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற மனுஷனுக்கு என்னென்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பயங்கரங்கள் உண்டாகும், திடுக்கிட பண்ணும், திடீர் என்று ஏதாவது நடக்கும், பயந்து நடுங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், திடுக்கிடுதல் உண்டாகும். அவனுடைய ஆலோசனைகளே அவனுக்கு தீமையாய் விலகும். பிறருக்கு விரோதமாய் தீமை நினைத்து செய்கிற முடிவுகள் அவனுக்கே ஆபத்தாய் மாறும். உதாரணத்திற்கு எஸ்தர் புஸ்தகத்தில் உள்ள ஆமானின் முடிவு இதற்கு பொருத்தமாய் இருக்கும். இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆமான் தூக்குமரம் செய்தான் மொர்தகாய்க்கு. இவன் துன்மார்க்கன். மொர்தகாயை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் தன்னை வணங்கவில்லை என்பதினால் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட வைக்க ஆமான் நினைத்தான். ஆனால் மொர்தகாயோ கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் நான் வணங்க மாட்டேன் என்று இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது மொர்தகாயை கொல்வதற்காக தூக்குமரம் செய்ய வைத்தான் ஆமான். முடிவு என்ன ஆனது? மறுநாளே அதே மரத்தில் ஆமானே தூக்கிலிடப்பட்டார். ராஜாவால், அகாஸ்வேரு ராஜாவினால் நடத்தப்பட்டது இந்த காரியம். இப்படி கர்த்தர் சகல காரியங்களையும் மாற்றி போடுவார். துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும் என்ற இந்த யோபையாவின் புஸ்தகமும் இந்த வசனங்களும் ஆமானின் வாழ்க்கையில் நடந்த காரியங்களும் மிக பொருத்தமானதாக இருக்கிறது. துன்மார்க்க காரியங்களில் அவன் ஈடுபட்டதினால் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே தூக்கிலிடப்பட்டான். அவனுடைய நாட்கள் மிகவும் குறுகி போயிற்று. அந்த குடும்பத்தார் எல்லாம் அழைக்கப்பட்டார்கள். அந்த குடும்பத்திற்கு மகா பெரிய தீங்கு வந்தது. இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் துன்மார்க்கனுக்கு என்னென்ன நடக்கும் என்று இந்த விகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆமானுக்கு நடந்தது. இதை நாம் சற்று கவனித்து பார்க்கும்போது மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவனுடைய நிலை இப்படியா இருக்கும். அவன் கண்ணியில் விழுவான். அவன் நடந்து போய் கொண்டிருப்பான். அவன் வாழ்க்கையில் திடீரென்று ஆபத்து வரும், திடீரென்று போராட்டங்கள் வரும். அதனால் அவன் விழுந்து போவான். அவனுடைய கால்கள் திசை தெரியாமல் அலைந்து திரியும். எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அவன் போகக்கூடிய நிலை, தத்தளிப்பின் நிலை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற துன்மார்க்கனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகும். அவன் பெலனை பட்டினி தின்று போடும். அப்படி என்றால் ஆகாரம் இல்லாமல் இருந்து இருந்து அவனுடைய சரீரத்தில் இருக்கிற பெலனெல்லாம் போய்விடும். மிகவும் சோர்ந்து போய் பலனற்றவனாய் இருப்பான். பட்டினி, பசி போன்ற காரியங்கள் அவனுக்கு ஏற்படும். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவனுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தமாய் இருக்கும். கேடு வரும். அப்படி என்றால் அது மிகுந்த தீமை, சாத்தானுடைய செயல் அவன் பக்கத்தில் இருக்கும். அதனால் அவன் தன் சரீரத்தின் பெலனையெல்லாம் இழந்து போவான். இது நோய் நொடிகள் வருவதையும் குறிக்கும். கொலை நோய் வருவது, அல்லது பட்டினி பஞ்சம் வருவது, அல்லது பட்டயம் வருவது, பிரச்சனைகள், சண்டைகள் வருவது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் துன்மார்க்கனுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன் வீட்டிலிருந்து, தன் கூடாரத்தில் இருந்து பிடுங்கப்பட்டு பயங்கரமான ராஜாவின் இடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவான். என்றால் மிகப்பெரிய அதிகாரங்களுக்குள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை.
அதிகாரம் வகிப்பவர்களிடத்தில் மாட்டிக்கொண்ட சிறையிருப்பு போன்ற காரியங்கள் ஏற்பட்டு அதனால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். அந்த வேதனையை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் பெற வேண்டிய நிலை ஏற்படும். துன்மார்க்கமாய் வாழ்ந்தால், கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்தால் இப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாசஸ்தலத்தின் மேல் கந்தகம் தெளிக்கப்படும் என்று சொல்லுகிறது. சல்பர் எரியும் தன்மை உடையது. நரகத்தில் எரிகிற அக்னி கடல் இருக்கிறது. அது கந்தகம் எரிகிற கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நரக வேதனை நமக்கு வரும் என்ற ஒரு பொருளையும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். நரகத்தில் படுகிற துன்பத்தை போல நம்முடைய வீட்டிலேயே அப்படிப்பட்ட துன்பம் ஏற்படும். இந்த கந்தகம் அதை விஞ்ஞான பூர்வமாக சொல்வார்கள். அந்த காற்று, நமக்கு சுத்தமான காற்று இல்லாததினால் நமக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஏனென்றால் காற்றில் அந்த கந்தகத்தன்மை அதிகரித்திருக்கிறது என்று விஞ்ஞான பூர்வமாக என்று சொல்வார்கள். அதையேதான் வேதத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சுத்தமான காற்று இல்லாததினால் ஒரு ஃபேக்டரிஸ் பக்கத்திலேயோ அல்லது அதிக புகை தரும் இடங்களில் இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட தீமைகள் நிகழும். அதனால் ஏற்படுகிற பாதிப்பினால் நமக்கு துன்பம் நேரிடும். இன்று இது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாயிருக்கிறது. கர்த்தரே இந்த தண்டனைகளை கொடுப்பார். ஏனென்றால் ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் வாழ்வதினால். ஒரு மரத்தின் கீழே இருக்கிற வேர்கள் அழிந்து போகும், அதன் மேலே இருக்கிற கிளைகள் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல அவன் வாழ்க்கையில் அஸ்திவாரமாய் இருந்த காரியங்களும் அழிந்து போகும். செழிப்பாய் இருக்கிற மேல் கிளைகள் போன்ற செயல்களும், ஒரு வேலை வாய்ப்பு, சொத்து, உறவுகள் போன்ற எல்லாம் அவனை விட்டு போய்விடும் என்ற பொருளில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் இருக்காது. அவனுடைய குடும்பத்திலும் அந்த தெருவிலும் அவன் இருக்கும் இடத்திலும் அவன் பெயர் கூட மறக்கப்பட்டு போகும். அவனை நினைத்து பார்ப்பார் இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் இறந்து போவான். அந்த மனிதன் துன்மார்க்கன் இறந்து போவான், அவன் பாதாளத்தில் அடைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய இனத்தில் அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வாரிசுகள் இருக்காது. அவனுக்கு புத்திரன் என்றால் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். பௌத்திரன் என்றால் பேர பிள்ளைகள் கூட இருக்க மாட்டார்கள். வாரிசுகளே இல்லாத ஒரு நிலையில் அவன் அழிந்து போவான். அப்படி துன்மார்க்கமாய் நடக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய இருக்கிற காலத்தில் அந்த மற்ற ஜனங்கள் எப்படி பேசுகிறார்களோ அவனுடைய நிலையை எண்ணி அதே போல அவனுடைய தலைமுறையாக, அதாவது அவனுக்கு பிற்காலத்திலும் அவன் இறந்த பின்பும் அப்படியே பேசுவார்கள். அதாவது நல்ல பெயர் இருக்காது, அவன் சந்ததி இருக்காது, அவன் பெயர் கூட மறந்து போக பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரன் இருந்த இடம் இதுதான். தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், அவனுடைய நிலை இப்படி ஆயிற்று பாருங்கள் என்று பலர் பேசும்படியாக அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகும். பலருக்கு தவறான ஒரு உதாரணமாக பலர் பேசும்படியாக அவனுடைய வாழ்நாள் அர்த்தமற்றதாக, தவறானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பில்தாத், சூகியனான பில்தாத் யோபையாவை குறித்து சொல்லுகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாமே துன்மார்க்கனுக்கு நடக்கும் என்று பில்தாத் சொல்லுகிறார். ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாமே சன்மார்க்கனான நீதிமானான யோபையாவுக்கு நடந்தது. இவர் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் போதே இத்தனை காரியங்களும் நடந்தது. இதுதான் யோபையாவுக்கு மனவேதனை. இந்த நேரத்தில் இவருக்கோ, அதாவது பில்தாத்துக்கோ, நீர் இப்படி செய்திருக்கிறீர், அதனால் தான் இப்படி வந்தது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் கர்த்தர் தான் நடுவில் நின்று பதில் தர வேண்டும். அவர் கடைசியில் கொடுப்பார். ஆனால் பில்தாத் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறில்லை. இது துன்மார்க்கனுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தான். இதுதான் கர்த்தருடைய நீதி நியாயமாயிருக்கிறது. பில்தாத்தினுடைய வார்த்தைகள் மிக மிக நீதியான செயல்களாய் இருக்கிறது. அது யோபையாவுக்கு பொருந்தாது என்பது மட்டுமே உண்மை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த மனிதனையும் நாம் மனிதர் பார்க்கிற பிரகாரமாக நாம் பார்க்க கூடாது. இப்படிதான் இந்த மனிதன் என்று நாம் நியாயத்திற்க கூடாது. கர்த்தரே சகல காரியங்களையும் அறிந்தவர். கர்த்தரே இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். அதனால் நாம் யாரையும் எந்த நேரத்திலும் குற்றவாளி என்றோ, துன்மார்க்கன் என்றோ, அநீதிமான் என்றோ, சன்மார்க்கன் என்றோ நியாயம் தீர்க்க கூடாது. கர்த்தரே அதை அறிவார். கர்த்தர் சொன்னால் நாம் அதை நம்பலாம். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அதை நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி நாம் வாழலாம், தவறில்லை. நாம நிர்ணயிக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக
இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா. யோபு 19ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் யோபு ஐயா கொடுக்கும் பதில் உத்தரவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பில்தாத் சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு என்னென்னலாம் நடக்கும், நீர் இப்படி நினைப்பதென்ன, உமக்கு நடந்த காரியம் எல்லாம் ஒரு துன்மார்க்கனுக்கு தான் நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீர் செய்த பாவமே உமக்கு இப்படி வந்திருக்கிறது என்ற பொருளில் கடினமாக யோபு ஐயாவினிடத்தில் பில்தாத் பேசுகிறார். அதற்கு பதிலாக யோபு ஐயா சொல்லுகிறார், வார்த்தைகளால் என்னை நீங்கள் நொறுக்குகிறீர்கள், வார்த்தையினால் என்னை நொறுக்குகிறீர்கள், என்னிடத்தில் கடின முகம் காண்பிக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நான் மிகுந்த உபத்திரவத்தில் பாடுகளில் இருக்கிறேன். என் நண்பர்களான நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லாமலும் என்னை தேற்ற நினைக்காமல், எனக்கு இப்படி வந்தது, இதனால் வந்தது, அதனால் வந்தது, நீ செய்த பாவம், நீ குற்றம் செய்தாய் என்று குற்றப்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இப்படி நீங்கள் செய்யலாமா? நானாய் இருந்தால், இந்த நிலையில் இருந்தால் நான் இப்படி செய்வேனா என்ற பொருளில் அவர் சொல்லுகிறார். 10 தரம் நீங்கள் என்னை நிந்தித்தீர்கள் என்று சொல்லுகிறார். நான் தவறு செய்தது உண்மையாய் இருந்தால், ஒருவேளை நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தால், அந்த துன்மார்க்கம் என்னோடுதான் இருக்கும். என்னுடைய பாவங்கள் என்னை தான் சூழ்ந்திருக்கும். நான் அப்படி நடக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல நான் தவறு செய்திருந்தால், அந்த பாவம் என்னோடுதான் இருக்கும். என்னை நீங்கள் காயப்படுத்தி என்னை நீங்கள் நிந்திப்பதற்கு நீங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? என் பாவங்கள் நிமித்தமும் உங்களுக்கு என்ன கெடுதல் நடந்தது? ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி, அதாவது உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டு இப்படிப்பட்ட நிலை வந்தது என்று என்னை குறித்து நீங்கள் பேசுவீர்களானால், உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். என்னவென்றால், தேவனே என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் போட்டிருக்கிறார். நான் கொடுமை கொடுமை என்று கத்துகிறேன். எனக்கு ஆறுதல் சொல்வார் இல்லை, என்னை தேற்றுவார் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, என் கஷ்டத்தில் இருந்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை என்ற பொருள். ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை, வார்த்தைகளால் இன்னும் நிந்திக்கத்தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை அன்றும் மட்டுமல்ல, இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறது என்பதே உண்மை. கொடுமை கொடுமை என்று நான் கூக்குரலிடுகிறேன். என் வார்த்தைகளை கேட்பார் இல்லை, எனக்கு நியாய விசாரணையே இல்லை, எனக்கு கஷ்டம் வந்துவிட்டதே, எனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லையே என்று வேதனையோடு புலம்புகிறார். நான் நடந்து போக கூடாதபடிக்கு என் வழிகளை எல்லாம் அவர் வேலி அடைத்து அவைகளை இருட்டாக்கி விட்டார். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் முடக்கி போடப்பட்டிருக்கிறேன். என்னால் செயலிழந்து நான் கிடக்கிறேன். என்னை கர்த்தர் அடைத்து போட்டார் என்று சொல்லுகிறார். என்னில் இருந்த என் மகிமையை அவர் எடுத்து போட்டு என் கிரீடத்தை எடுத்து போட்டார். ஒரு செடியை பிடுங்கி போடுவது போல என்னுடைய மகிமையை அவர் எடுத்து போட்டார். அப்படி என்றால் எனக்கு இருந்த நல்ல பெயர், எனக்கு இருந்த நல்ல ஒரு சமுதாயத்தில் இருந்த அந்தஸ்து எல்லாவற்றையும் ஒரு செடியை பிடுங்கி எறிவது போல என்னை விட்டு கர்த்தர் அகற்றி போட்டார் என்று சொல்லுகிறார். அவர் என்னை 4 புறத்திலும் அழித்து போட்டார். 4 புறத்திலும் எல்லா விதங்களிலும் என்னை துன்பப்படுத்தினார். அவர் 4 விதத்திலும் என்னை அடைத்து போட்டார். அவருடைய கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். அவருடைய கோபம் என் மேல் எரிகிறது. என்னை அவர் தம்முடைய பகைஞராக எண்ணுகிறார். என்னை எதிரியாக நினைக்கிறார் கர்த்தர். அப்படி எண்ணி அவருடைய தண்டு படைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அவர் அனுப்பின கொடுமைக்காரர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். தீமை என்னை சூழ்ந்து கொண்டது. கர்த்தரே இதை செய்கிறார், அவர் அல்லாமல் வேறு யார் செய்கிறார் என்று சொல்லுகிறார் யோபு ஐயா. என் சகோதரரை என்னை விட்டு அகற்றி போக பண்ணினார். என் சகோதரர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். என்னுடைய நண்பர்கள் என்னை மறந்து விட்டார்கள். எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை நினைக்காமல் போனார்கள், மறந்து போனார்கள். அவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். என்னுடைய வேலைக்காரர்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் வீட்டில் இருக்கிற ஜனங்களும் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், அவமதிக்கிறார்கள், மரியாதை இல்லை. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியராய் நினைக்கிறார்கள். எனக்கு இருந்த அந்த மேன்மை எல்லாம் போனது. நான் பரதேசியை போல ஆனேன், பரதேசியாய் மாறினேன்.
என் வேலைக்காரன் நான் கூப்பிட்டால் என்னவென்று கேட்க மாட்டேன் என்கிறான். நான் அவனிடத்தில் கெஞ்ச வேண்டியதா இருக்கிறது. என் வேலைக்காரனிடம் கூட நான் கெஞ்சி எனக்கு ஒரு உதவி கேட்க வேண்டியிருக்கிறது. என் சுவாசம் என்னை என் சுவாசம் என் மனைவிக்கு அந்நியமாய் இருக்கிறது. என் மனைவியும் என்னை வெறுக்கிறாள் என்று சொல்லுகிறார். மனைவி கூட ஆதரவாக இல்லை யோபுயாவுக்கு. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள், அவர்கள் போய்விட்டார்களே என்று அவர் வேதனைப்படுகிறார். அவர்கள் இறந்து போனார்கள், என் கர்ப்பத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள். யோபுயாவின் பிள்ளைகள் இறந்து போனார்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கலாம், பேர பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அவர்களுக்காக அவர்கள் தாய் இல்லாமலும் தகப்பன் இல்லாமலும் தன்னுடைய பேர பிள்ளைகள் நிற்பதை பார்த்து அவர் பரிதபிக்கிறார். கர்ப்பத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் போது இந்த பொருளிலும் கொள்ளலாம். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். சிறு பிள்ளைகள் கூட என்னை மதிப்பதில்லை. என்னுடைய வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள், நண்பர்கள், தன்னோடு இருக்கிற எல்லோரும் நம்மை வெறுக்கிறார்கள். தன்னோடு ஐயாவோடு இருக்கிற யோபையோடு இருந்து ஆறுதலா இருக்க வேண்டியவர்கள் எல்லோரும் மதிக்காமலும் வெறுத்து தள்ளுகிறார்கள். கொஞ்சமும் மரியாதை இல்லை, சிறு பிள்ளைகள் கூட மதிப்பதில்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறார். அவருடைய சரீரமும் அதற்கு மேலாக பாடுபடுத்துகிறது. அவருடைய எலும்பில் அவருடைய தோல் ஒட்டி கொள்ளும்படியாக சதையெல்லாம் இல்லாமல் போனது. அவரால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, மிகவும் இளைத்து போனார். அவர் சரீரம் மெலிந்து அவருடைய நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியதாய் மாறிற்று. என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள் என்று சொல்லுகிறார். யோபையா தன் நண்பரை குறித்து பேசுகிறார். என் சிநேகிதரே, என் நண்பர்களே, எனக்கு இறங்குங்கள். கர்த்தருடைய கரம் என்னை தொட்டது, எனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது. அவர் என் மேல் கோபமாய் இருக்கிறார் என்றால் நீங்களும் அவரை போலவே என் மேல் கோபத்தை செலுத்துவதென்ன? அவர் என்னை கோபப்பட்டு என்னை இப்படி அடித்திருக்கிறார். நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் இதே போல அவரை போலவே கோபப்படுவானேன்? எனக்கு இரங்குங்கள், சற்று இரக்கம் காட்டுங்கள். நான் மிகவும் தவித்திருக்கிறேன், தத்தளிக்கிறேன் என்று மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார். என் மாம்சம் பட்சிக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் நீங்கள் திருப்தி அடையாமல் இருப்பதென்ன? நான் இந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அப்பொழுதும் நீங்கள் திருப்தி அடையாமல் என்னை மேலும் மேலும் நிந்திப்பது ஏன் என்று தன் நண்பர்களை நோக்கி அவர் கேட்கிறார். நான் இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகளை கற்களில் எழுதி அவைகளை வெட்டப்பட்டால் நலமாயிருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நிரந்தரமாக இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபையா அன்று பேசியிருக்கிறார். இந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு பக்கத்திலேயே இருந்த நம்முடைய அன்பின் ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அன்று முதல் யோபையா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இதெல்லாம் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தையையும் சேர்த்தே கர்த்தர் வேதாகமத்தில் எழுதி நிரந்தரமாக 1000 வருடங்களாக அவர் வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். யோபையாவின் வார்த்தைகள் இன்றும் நமக்கு உயிர்ப்பிக்கிறதாக, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகளாக வேத புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் அன்று கேட்ட விண்ணப்பம் என்ன? என் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று. ஐயா சொன்னது போலவே எழுதப்பட்டு இன்றும் வரைக்கும் அது கல்லில் எழுதி அப்படியே இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். 1000 வருடங்களாக கோடிக்கணக்கான மக்களுக்கு கோடிக்கணக்கான முறை பிரதியிடப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்டு இந்த வேத புத்தகத்தில் அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய காரியம்! நான் சொல்ல போவது நடந்தால் அதை எழுதினால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அது என்ன வார்த்தை? அதை எதை குறித்து யோபையா இதை சொல்லுகிறார் என்றால், கடைசி நாட்களில் என் ஆண்டவர் வந்து நிற்பார், இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து இந்த வேத பகுதியில் யோபையா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய 2ஆம் வருகையை
யோபையா அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இவைகள் தான் எழுதப்பட வேண்டும் என்று யோபையா விண்ணப்பித்திருக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நிரந்தரமாக. இந்த தோல் முதற்கொண்டு என் சரீரத்தில் இருக்கிற இந்த தோலெல்லாம் அழிந்து போன பின்பு, நான் மரணம் அடைந்த பின்பு மீண்டும் என் மாம்சத்தோடு வந்து, இந்த இடத்தில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒரு மரம் போல வளர்ந்து விருட்சமாக நமக்கு கிடைக்கிறது இப்பொழுது. அது கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லியிருக்கிறார். உயிர் தேடுதலை குறித்தும் இந்த இடத்தில் யோபையா சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடைந்து மண்ணில் புதைக்கப்பட்டு அவன் சரீரம் முழுவதும் அழிந்து போகிறது. ஆனால் கர்த்தர் உயிரோடு எழுப்பும் அந்த 2ஆம் வருகையின் நாட்களில் மீண்டும் அந்த மனிதன் அதே மாம்சத்தோடு, அழிந்து போன அந்த மாம்சம் மீண்டும் உயிர் பெற்று உயிர் தெழப் போகிறது. அந்த உயிர் தெழுதலை தான் யோபையா சொல்லுகிறார். என் தோல் முதலாய் அழிக்கப்பட்டு போன பின்பு, அவைகள் எல்லாம் மரித்த பின்பு மீண்டும் என் மாம்சத்தில் நான் வருவேன். ஆவியில் அல்ல, மாம்சத்திலேயே நான் மீண்டும் வருவேன். இந்த இயற்கை மண்டலத்தில், இந்த பூமியில் இருக்கிற இதே சரீரத்தோடு நான் மீண்டும் எழும்பி வருவேன். என் ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்று இந்த இடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் யோபையா. நான் என் கண்களே தேவனை காணும். தேவன் வரப்போகிறார். அவர் மனுஷகுமாரனாய் வரப்போகிறார். இரண்டாம் வருகையில் அவர் வரப்போகிறார். என்னுடைய இந்த கண்களே அவரை காணும். என் உள்ளேந்திரியங்கள் இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய காலம் மிக அதிகமான காலம் இருந்தது. ஆண்டவருடைய வருகை இன்னும் வரவில்லை, வரப்போகிறது. இது 3000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அப்பொழுதே யோபையாவுக்கு தெரிந்திருக்கிறது, நாம் இன்னும் 3000 வருடங்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும் என்று. அதைதான் அவர் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அது காலத்தை குறித்தும் அவருடைய வேதனையை குறித்தும், அப்பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வேதனையை குறித்தும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்னை நிந்திக்கிறீர்கள், குற்றப்படுத்துகிறீர்கள். ஆனால் இதற்கான காரணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால், யோபையா சொல்லுகிறார் நண்பர்களிடத்தில், நீங்கள் இப்பொழுது எல்லாம் என்னை குற்றப்படுத்தி பேசுகிறீர்கள், நிந்திக்கிறீர்கள். ஆனால் நான் படும் வேதனைக்கான காரணத்தை நீங்கள் அறிந்தால் ஏன் இப்படி பேசினோம் என்று வேதனைப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது யோபையாவுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது, நாம் ஒரு குற்றமும் செய்யவில்லை, இது சோதனையை தான் நமக்கு வந்திருக்கிறது, கர்த்தர் ஏதோ காரியங்களை செய்கிறார் என்று யோபையா தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கடைசி காலத்தில் கர்த்தர் வரப்போகிறார் என்ற செய்தி முதற்கொண்டு அவருக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையை சொல்லுகிறார் என்றால், பூமியின் கடையாந்திரத்தில் என் தேவன் வந்து நிற்பார், என் கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் தீர்க்கதரிசி தான். அப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அவருடைய பிள்ளைகள் மரிப்பதற்கு முன்பாகவே அவருக்கு இருந்திருக்கிறது. சிறு பிள்ளை முதலே தீர்க்கதரிசிகள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்பது சத்தியமான உண்மை. அதனால் அவருக்கு ஏற்கனவே இந்த காரியங்கள், வருகிற துன்பங்கள் தெரிந்துதான் அவர் பயந்து பயந்து பலி செலுத்திக் கொண்டு இருந்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது. யோபையா ஒரு நல்ல தீர்க்கதரிசியும் கூட என்பது இந்த காரியத்திலிருந்து விளங்குகிறது. நியாய தீர்ப்புக்கு பயப்படுங்கள் என்று எச்சரிக்கிறார் தன் நண்பர்களை. யோபையா, வாய் இருக்கிறது என்று எதை வேண்டுமானாலும் பேசி விடுகிறீர்கள், ஆனால் நாளைக்கு இந்த வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு உண்டாகும். அதனால் அதற்கு பயந்து நடங்கள். கர்த்தர் உங்களை தண்டிக்காதபடிக்கு பயந்து நடங்கள். அவசரப்பட்டு பேசாதிருங்கள். என்னிடத்தில் குற்றமில்லை, நீங்கள் நிந்தித்து வேதனைப்படுத்த கூடாது. கர்த்தர் என்னை அடித்தார், அந்த அடியை நான் தயாராயிருக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் குற்றம் இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். மிக தெளிவாக எல்லா காரியத்தையும் தெரிந்துதான் யோபையா பேசிக் கொண்டிருக்கிறார். அறியாமையினால் எதுவும் பேசவில்லை. அவர் மிக தெளிவாய் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமே அவர் ஒரு வார்த்தையும் கர்த்தரை குற்றப்படுத்தவில்லை என்பதிலிருந்தே தெரிகிறது. அவர் மிக ஞானமாக தெளிவாக இருக்கிறார். தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு நடக்க போகிற காரியங்களை அறிந்து வைத்துதான் பேசி இருக்கிறார். யோபையா ஒரு நல்ல தீர்க்கதரிசியும் கூட. அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மிக தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். இன்ப நேரமோ துன்ப நேரமோ எப்பொழுதும் நிதானமாய் இருக்க பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோபு புஸ்தகம் நமக்கு இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. யோபு 20ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் யோபையாவின் நண்பரான நாகமாத்தானாகிய சோபார் யோபையாவுக்கு பதில் சொல்லுகிறார்.
யோபையா கண்டித்து பேசுகிறார். என்னை ஏன் நிந்திக்கிறீர்கள்? நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதாவது அதாவது யோபையா ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் அவர் குற்றம் செய்தார். அதனால்தான் இப்படி வந்திருக்கிறது என்று நண்பர்கள் நிந்தித்தார்கள். இந்த நிந்தனை தவறு என்று யோபையா கண்டித்து பேசினார் தன் நண்பர்களை. அதைதான் இங்கு கண்டித்தல் என்று சொல்லப்படுகிறது. கடிந்து கொள்ளுதல் என்றால் நீ செய்வது தவறு என்று கண்டித்து சொல்வதை தான் கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிறது. நாகமாத்தனாகிய சோபார் யோபையாவினிடம் சொல்லுகிறார், நான் உம்மை நிந்தித்தேன் என்று நீர் கண்டிக்கிறீர். அதனால் என் ஆவி ஏவுகிறது, நான் பதில் சொல்ல நினைக்கிறேன். அதாவது துன்மார்க்கன் நான் சொல்றது தவறு என்று நீர் சொல்லுகிறீரே, இது உமக்கு தெரியாதா? துன்மார்க்கனுடைய வாழ்நாள், அவனுடைய வாழ்வு ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் என்றும், ஆதி காலம் முதல் மனிதன் தோன்றியது முதல் இன்று வரை இப்படிதான் இருக்கிறது என்றும் உமக்கு தெரியாதா என்று கேட்கிறார். தீயவர்களுக்கு தான் தீமை நடக்கும். அதாவது துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் தான், அவனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அது நிரந்தரமாய் இருக்காது. கெட்டவனுடைய சந்தோஷம் நிரந்தரமாய் இருக்காது. அவனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். இது உமக்கு தெரியாதா என்று யோபையாவினிடத்தில் கேட்கிறார். துன்மார்க்கனுடைய மேன்மை வான பரியந்தம் எட்டினாலும், துன்மார்க்கனுடைய பெயரும் புகழும் எவ்வளவு பெருகினாலும், அவன் தன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும், அவன் இருக்கிற இடம் தெரியாமல் அவன் அழிந்து போவான். கொஞ்ச நாட்கள் தான், அவன் உடனே அழிந்து போவான். அவனுடைய வாழ்க்கை என்பது, அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்றால், கனவு கண்டவர்களின் கனவு போல. நாம் கனவு கண்டு கண் விழித்ததும் அந்த கனவு மறைந்து போகும். அது போல சொப்பனம் காண்கிறவர்களின் சொப்பனம் போல. அந்த சொப்பனம் மறைந்து போகிறது, உடனே மறைந்து போகிறது. அது போல அது திரும்பியும் வராது, அந்த சொப்பனம் வராது. அது போல அவனுடைய வாழ்க்கை, துன்மார்க்கனுடைய வாழ்க்கை இருக்கும். இது உமக்கு தெரியாதா? துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது. அவனுடைய சந்தோஷம் கொஞ்ச நாள் இருக்கும், அது உடனே போய்விடும். இதெல்லாம் யோபையாவுக்கு நடந்தது. அதனால்தான் இவருக்கு நடந்த நிகழ்வை வைத்து யோபையாவை குறித்து சோபார் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுகிறார்கள். உம்முடைய சந்தோஷம் குறுகினது, இவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்கிறது என்றால் நீர் துன்மார்க்கமாய் நடந்திருக்கிறீர் என்ற பொருளில் பேசுகிறார்கள். அவனுடைய பிள்ளைகள், துன்மார்க்கனுடைய பிள்ளைகள், அவர்கள் எளிமையானவர்களுடைய சகாயத்தை தேடுவார்கள். ஒரு ஏழையோட உதவி கிடைத்தாலும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் மிகுந்த ஏழை ஆவார்கள் என்ற பொருள் வருகிறது. துன்மார்க்கனுக்கு நல்வாழ்வு வந்தால் அது நிரந்தரமாய் இருக்காது, அது அழிந்து போகும். அவன் பெயர் முதலாய் மறந்து போகும். அவன் இறந்து போவான். அவனுடைய வாழ்நாள் குறுகினது, அவனுடைய உயர்வும் குறுகியதே. கொஞ்ச காலத்தில் எல்லாம் விழுந்து போகும். அது நிரந்தரமற்றது என்று வேதம் சொல்லுகிறது. அவனை பார்த்த கண்கள் இனி அவனை பார்ப்பதில்லை. அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அடுத்தவர்களிடத்தில் பறித்து கொண்டதை, பாவம் செய்து அடுத்தவர் பொருளை கொள்ளையடித்ததை, அவன் தன் ஆஸ்தியை எல்லாம் அவன் அதற்கு பதிலாக தன் ஆஸ்தியை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அவனுடைய வாழ்நாள் முடிந்து அவன் மரணம் அடைந்து விடுவான். அவன் இருந்த இடமும் அவன் இருந்த வீடும் அவனுடைய தெருவும் கூட அவனை மறந்து போகும் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கன் பொல்லாப்பை தன் வாயிலே அடக்கி வைத்துக் கொள்கிறான். தன் நாவின் அடியிலே மடக்கி வைத்துக் கொள்ளுகிறான். அவனுடைய தன் பொல்லாப்பு, தன் தீமையை நாக்கின் அடியிலேயே வைத்திருப்பானாம். பொல்லாதவன், துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்களுடைய செயல்கள், வார்த்தைகளை வாயில் வைத்து மூடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அவர்கள் தன் நாவை அடக்கி கொண்டு, பொல்லாப்பை தன் நாவின் அடியிலேயே வைத்துக் கொண்டு, அவர்களுடைய வார்த்தைகள் அவ்வளவு விஷம் உள்ளதா இருக்கும். ஒருவர் இருதயத்தை குத்தி கிழிப்பதை போல பேசுவார்கள். அவர்களுடைய வாயின் நாக்கின் அடியிலேயே பொல்லாப்பு இருக்கும். எதையாவது சொல்லி ஒருவரை மனதை எதையாவது சொல்லி பிறர் மனதை நோக வைப்பதும், பிறரை துன்பப்படுத்துவதற்கும், அவர்களை குற்றம் சாற்றுவதற்கும், அவர்களை மிக கொடுமைப்படுத்துவதற்கும் இவர்கள் வாயில் இருக்கிற வார்த்தைகளே போதுமானது. அவ்வளவு வஞ்சகம் அவர்கள் நாவில் வைத்திருப்பார்கள், நாவின் அடியில் வைத்திருப்பார்களாம் துன்மார்க்கர்.
இதை நாம் சற்று கவனித்து பார்த்தால், பாம்பும் கூட தன் நாக்கின் அடியில், தன் பல்லின் அடியில் தான் விஷத்தை வைத்திருக்கும். அது போன்ற செயலுடையவர்கள் என்று இங்கு உதாரணம் சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி தன் நாவின் அடியிலேயே பொல்லாப்பை வைத்திருக்கிறவர்கள் சாப்பிடும் உணவு அவர்களுக்கு விஷமாய் மாறி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய உணவு, அவர்கள் சாப்பிடும் உணவே அவர்களுக்கு விஷமாய் மாறி அவர்களை கொன்று போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட விஞ்ஞான உலகத்தில் நாம் இந்த உணவை சாப்பிட்டால் இந்த வியாதி வரும், இந்த சத்து சேரக்கூடாது, இது தேவையில்லாதது என்றெல்லாம் நாம் 1000 விளக்கங்கள் சொல்லுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், எந்த உணவும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தால் அதற்கு நமக்கு தீங்கே செய்யாது. கர்த்தரிடத்தில் நாம் ஜெபித்து சாப்பிடும் பழக்கம் வைத்திருப்பது நமக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். நமக்கு தீமை வராமல் நம்மை பாதுகாக்கும். நாம் உணவை கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து அந்த உணவை ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட பாவ சாபங்கள் நமக்குள் வராது. அதே நேரத்தில் நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, நீதிமான்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதும், கர்த்தரை துதிக்கிற வாயாகவும் நம்முடைய வாய் இருக்க வேண்டும். பொல்லாப்பு நம் வாயினில் இருக்கக்கூடாது என்பதே முக்கியம். பொல்லாப்பு என்றால் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் அகற்றி போட வேண்டும். அதை எடுத்து போட்டு நாம் ஆவியின் கனிகளால் நிரம்பியுள்ளவர்களாய் இருந்தால் இப்படிப்பட்ட தீமை நமக்கு வராது. அவன் விழுங்கின ஆஸ்தியை அவன் கக்குவான். அப்படி என்றால் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அநேகம் பொருள்களை சேகரித்து அதிக பணத்தை சம்பாதித்திருந்தால் அவை எல்லாம் அப்படியே பாவ வழியிலேயே திரும்பி போகும். அந்த சொத்தும் பணமும் நிலைத்திருக்காது. லஞ்சம் வாங்குதல் போன்ற காரியங்கள் இப்படிதான். எந்த வழியில் வருகிறதோ அதே வழியில் போய்விடும். பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று, அதுதான் லஞ்சம் என்று சொல்லப்படுவது. இன்று பாவம் செய்து பிற்காலத்திற்கான சாபத்தை நாம் தேடிக்கொள்வானேன். பரிசுத்தமாய் வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களை அவன் காண்பதில்லை. தேனும் நெய்யும் பாலும் ஓடுகிற அந்த செழிப்பான உணவுகளை அவன் சாப்பிட முடியாமல் போகும். ஒருவேளை சுகரோ பிபியோ போன்ற வியாதிகள் வந்தால் இவைகளை எல்லாம் நாம் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட துன்ப நிலை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு இந்த நிலை வரும். விரியன் பாம்பு அவர்களை கடிக்கும் என்றே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்புகளின் விஷம் அவர்களை கொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படையாக பாம்பு கொத்தி இறப்பதையும் குறிக்கும். வலு சர்ப்பமாகிய பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவி அவர்களை தாக்கி அதனால் பல வியாதிகள் வந்து அவர்கள் சித்திரவதை அனுபவிப்பதையும் இது குறிக்கும். 2 பொருளும், ஆவியின் மண்டலத்திலும் ஒரு பொருள் உண்டு, இந்த இயற்கை மண்டலத்திலும் ஒரு பொருள் உண்டு. 2ம் நடக்கும். இந்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். துன்மார்க்க வாழ்வு வேண்டாம். கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை வேண்டாம். லஞ்சம் வாங்குவது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது, பிறர் பொருளை ஆசைப்படாதே என்று இச்சையாதிருப்பாயாக என்ற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் என்ற சொல்லே நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நற்காரியங்கள் நமக்கு நடக்கும். தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் திரும்பி கொடுப்பான். அவன் பாவம் செய்து அதனால் சம்பாதித்த பொருள்களை சேகரித்து அவன் ஆஸ்தியாய் வைத்திருப்பான். அந்த ஆஸ்தியை அவன் அப்படியே சரிக்கு சரியாக அவன் திருப்பி கொடுக்கும் நிலை ஏற்படும். அவன் வயிறு திருப்தியற்று இருக்கும். அவன் சாப்பிட்டும் திருப்தி அடையாமல் இருப்பான். அப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு இதான் நிலை ஏற்படும். ஏழைகளை ஒடுக்கி தான் கட்டாத வீட்டை அவன் பறித்தபடியினாலும், தனக்கு சொந்தமில்லாத அடுத்தவர் பொருளை ஆசைப்பட்டதினாலும் இப்படிப்பட்ட நிலை அவனுக்கு ஏற்படும். துன்மார்க்கருக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் போஜனம் ஒன்றும் மீதியாவதில்லை. அவன் சாப்பிடும் போது அவனுடைய ஆகாரம் மீதி ஆகாது. அப்படி என்றால் அவர்கள் சாப்பிடும் அளவுக்கு திருப்தியான ஆகாரம் கிடைக்காது. அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவனாய் இருந்தால் அவனுக்கு திருப்தியான ஆகாரம் கிடைக்காது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் சாப்பிடும் நேரத்தில் கர்த்தர் தம்முடைய கோபத்தை அவன் மேல் ஊற்றுவார், சொரிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவான். அவன் திருப்தியாய் சாப்பிட கூட முடியாது. அவனுக்கு தேவையான பரிபூரணம் அவன் பாவம் செய்து சேர்த்து இந்த அளவுக்கு நான் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து சேர்த்து கொண்டிருப்பான். அதையெல்லாம் அவன் சேர்த்து முடித்த பின்பு அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அவனுக்கு தண்டனை வந்துவிடும்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்கு வில் அவனை எய்யும். கர்த்தர் நம்மை அடிக்க ஆரம்பித்தால், அவர் அடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது, நம்மாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு தாழ்மையாய் இருந்து நல்வாழ்வு வாழ நினைப்பதே சிறந்தது, புத்திசாலித்தனமானது. அவன் ஒளிக்கும் இடங்களில் இருள் சூழ்ந்திருக்கும். அவன் பதுங்கிக் கொள்ளலாம், பாதுகாப்பாய் இருக்கலாம் என்று நினைக்கிற இடங்களில் அவனுக்கு வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொள்ளும். எதெல்லாம் தன்னை காப்பாற்றும் என்று அந்த மனிதன் நினைக்கிறானோ, என்னுடைய வேலை என்னை பாதுகாக்கும், என்னுடைய சொத்து என்னை பாதுகாக்கும், என் ஜனங்கள் என்னை பாதுகாப்பார்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்துவிட்டு இப்படியெல்லாம் அவன் நினைத்தால், எதையெல்லாம் அவனுக்கு பாதுகாப்பு என்று அவன் நினைத்தானோ அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு இருளாய் முடிந்து போகும், தீமையாய் முடியும். அவன் கூடாரத்தில் மீதியாய் இருக்கிறவன், அந்த வீட்டில் அவர்கள் மீதியாய் இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். அந்த வீட்டில் துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் இறந்து போவான், அதில் மீதியாய் இருக்கிறவன் தீங்கு அனுபவித்துக் கொண்டிருப்பான். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தும், பூமி அவனுக்கு விரோதமாய் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? வானமும் பூமியுமே அவனுக்கு விரோதமாய் எழும்பி இருக்குமா? அப்படி என்றால் சீதோஷண நிலைகள், வானம் பூமி என்று சொல்லப்படும் போது தண்ணீர், பூமியிலிருந்து வரும் தண்ணீர் நமக்கு வியாதியை கொண்டு வரும். காற்று, நமக்கு வானத்தில் இருக்கிற காற்று, அதனால் நமக்கு தீமை ஏற்படும். சூரிய ஒளி படுவதனால் தோல்வியாதிகள் வரும். இப்படி வானமும் பூமியுமே நம் அக்கிரமத்திற்கு நமக்கு தண்டனை கொடுக்கும் என்பதும் இதன் பொருளாக கொள்ளலாம். அவன் வீட்டின் சம்பத்து இல்லாமல் போகும், அழிந்து போகும். அவனுடைய சொத்து சுகங்கள் அழிந்து போகும். அவருடைய கோபத்தின் நாட்களில் அவைகள் கரைந்து போகும். துன்மார்க்கமாய் வாழ்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பங்கும் சுதந்திரமும் இதுதான், சொத்தே இதுதான், தண்டனை தான் அவனுக்கு சொத்தாக இருக்கும். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய வழிகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு வாழ்கிறவன் துன்மார்க்கன் என்று எண்ணப்படுகிறான். அப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய கோபம் இப்படியாக தண்டனைகளை கொண்டு வரும். இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற சொத்து சுகம். அதனால் தயவு செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு இப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். நீதியின்படி, நியாயத்தின்படி வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து, இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று, நாம் சம்பாதிக்கிறது கொஞ்ச பணமாய் இருந்தாலும் திருப்தியாக சாப்பிட முடியும், நல்ல உணவுகளை சாப்பிட முடியும், நிம்மதியாக தூங்க முடியும், சந்தோஷமாய் வாழ முடியும். இப்படி கொஞ்சம் இருந்தாலும் சமாதானமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள போகிற அந்த வாழ்வை பெற நீதியின் பாதையே நமக்கு நல்லது. துன்மார்க்கமாய் வாழ வேண்டாம், நன்மைகளை இழந்து போக வேண்டாம். நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நிம்மதியாய் சாப்பிடலாம், நிம்மதியாய் தூங்கலாம், நிம்மதியாய் வாழலாம். கர்த்தருடைய ராஜ்யத்திலும் நிம்மதியாய் போய் சேரலாம். எரிகிற அக்னி கடலுக்கும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் தெரிந்து கொள்வோம். துன்மார்க்க வாழ்க்கை வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். இது யோபு 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் தன் நண்பர்களுக்கு யோபு ஐயா பதில் உத்தரவு சொல்லுகிற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை சற்று கவனித்து பார்ப்போம். நான் பேசுவதை கேளுங்கள் என்று தன் நண்பர்களுடன் சொல்லுகிறார் யோபு ஐயா. கேட்ட பின்பு என்னை நீங்கள் முழுவதுமாய் கேட்ட பின்பு பரியாசம் பண்ணுங்கள், அது வரைக்கும் சற்று பொறுமையாய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், என் ஆவி விசனப்படாதிருக்குமா? நான் மற்ற மனிதர்களை பார்த்தா நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் இல்லையே. என் ஆவி, நான் படுகிற வேதனையில், எனக்கு என்னுடைய சூழ்நிலையில் என் ஆவி விசனப்படாமல், வேதனைப்படாமல் இருக்குமா? இருக்க முடியுமா? கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்று யோபையா சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் வாயை நீங்களே பொத்திக் கொள்வீர்கள், நீங்களே உங்கள் வாயை மூடிக்கொள்வீர்கள், கொஞ்சம் என்னை கவனித்து பாருங்கள் என்று யோபையா சொல்லுகிறார். இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கிறது என்று சொல்கிறார். துன்மார்க்கர் வாழ்ந்து பெரியவராகிறார்கள், வயதில் மூத்தவர்களாக
சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாக வளர்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளும் எழும்பி நின்று அவர்களும் பெரியவர்களாகிறார்கள். அவர்களோடு அப்படிப்பட்ட துன்மார்க்கரோடு அவர்களுடைய சந்ததியார், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் திடப்படுகிறார்கள். அவர்கள் பெரியவர்களாய் வளருகிறார்கள். அவர்கள் நன்மையை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயப்படுத்துவார் இல்லாமல் சந்தோஷமாய் இருக்கிறது. அவர்களுடைய ஆடுகள், மாடுகள் இவைகள் எல்லாம் செழித்திருக்கிறது. அதிகமாய் பெருகுகிறது. கால்நடைகளின் பெருக்கம் அதிகமாய் இருக்கிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். துன்மார்க்கருக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோபையா சொல்லுகிறார். அவர்களுடைய குழந்தைகள் மந்தைகளை போல வெளியே விடுகிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வெளியே விளையாட அனுப்பும் போது அவர்கள் மந்தையை போல போகிறார்கள். அப்படி என்றால் அதிகமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் செழிப்பானவர்களாய் செழித்திருக்கிறது அந்த குடும்பம் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். தம்புரோடும் கிண்ணறத்தோடும் அவர்கள் பாட்டு பாடுகிறார்கள். சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்கள் சந்தோஷமாய் இருக்கிறது. அவர்கள் வீடுகள் சந்தோஷமாய் இருக்கிறது. களிப்பும் சந்தோஷமும் விளையாட்டும் நடனங்களும் மிகவும் சந்தோஷமான கீத வாத்தியங்களும் அவர்கள் குடும்பத்தில் பெருகி இருக்கிறது. துன்மார்க்கருக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று யோபையா சொல்லுகிறார். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து வாசித்து அதனால் மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாக வாழ்ந்து மிகுந்த பணக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்து கடைசியில் பாதாளத்தில் இறங்குகிறார்கள். வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. ஒரே நொடியில், ஒரு நிமிஷத்தில் அவர்கள் பாதாளத்தில் இறங்குகிறார்கள். எந்த துன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. அவர்கள் பரலோகத்திற்கு போவதில்லை அதனால். ஆனால் அவர்கள் பாதாளத்திற்கு உடனே இறங்கி விடுகிறார்கள். இவ்வுலகத்தில் துன்பத்தை அனுபவிக்காமல் சந்தோஷமாய் பாட்டும் நடனமும் செல்வமும் செழிப்புமாய் வாழ்ந்து ஒரு நொடியில் பாதாளத்தில் இறங்கி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஜனங்கள் இருக்கிறார்கள், துன்மார்க்கர் இருக்கிறார்கள் என்றும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய செழிப்பு அவர்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார் யோபையா. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும். கர்த்தரை நோக்கி அவர்கள் சொல்லுகிறார்களாம், எங்களை விட்டு விலகி இரும், நாங்கள் உம்மை சேவிக்க நீர் யார் என்று கேட்கிறார்களாம். கர்த்தரை நீங்கள் யார்? உம்மை எதற்கு நாங்கள் சேவிக்க வேண்டும்? உம்மை எதற்கு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்களாம். உம்மை நோக்கி ஜெபிப்பதினால் எங்களுக்கு பிரயோஜனம் என்ன? உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏன் கேட்டு நடக்க வேண்டும் என்று கேட்பார்களாம் துன்மார்க்கர். ஜெபிப்பதினாலும் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதினாலும் நமக்கு என்ன நடக்க போகிறது? அதனால் பிரயோஜனம் என்ன என்று சொல்வார்களாம் துன்மார்க்கர். என்றாலும் இப்படியெல்லாம் அவர்கள் பேசினாலும் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கைகளில் இருக்காது. அவர்களுடைய வழிகள் எனக்கு தூரமாய் இருப்பதாக அப்படியெல்லாம் துன்மார்க்கர் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் அவர்கள் செழிப்பாய் வாழ்ந்திருப்பார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று யோபையா சொல்லுகிறார். அவர்களுடைய முடிவு எங்கு போகும்? பாதாளத்தில் இறங்கும். சடிதியாய் ஒரு நிமிடத்தில் அவர்கள் பாதாளத்தில் இறங்குவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். துன்பப்பட்டாலும் நான் கர்த்தருக்கு பிள்ளையாய் துன்பப்படுகிறேன், துயரப்பட்டாலும் அவருக்கு பிள்ளையாய் நான் அனுபவிக்கிறேன் என்று மிக தெளிவாக, ஞானமாக, சிறப்பாக கர்த்தரிடத்தில் முழு அன்போடு அவருக்கு பிரியமான ஒரு மகனாய் யோபையா பதில் சொல்லுகிறார். எத்தனை சடுதியில் துன்மார்க்கருக்கு அழிவு வரும். எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று துன்மார்க்கருக்கு அழிவு வரும். கர்த்தர் தம்முடைய கோபத்தை கொடுக்கும் நாளில் அது தெரியும். அப்பொழுது அவர்களுக்கு உடனே சடுதியில் அழிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பதரை போலவும் துரும்பை போலவும் இருக்கிறார்கள். காற்று வேகமாக அடிக்கும் போது சிறு துரும்புகளும் தூசுகளும் பறந்து போகும். அது போல துன்மார்க்கருடைய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நாட்களில் அவர்கள் அப்படியாக பறந்து போவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுக்கும் அந்த துன்பத்தின் தண்டனை அவர்களுக்கும் வரும். பெற்றோர்களின் அந்த துன்பத்தின், அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையான துன்பம்
அவர்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பாவம் செய்வார்கள், அதற்கும் கர்த்தர் தண்டனை கொடுப்பார் என்று இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். அவன் கண்காண அவன் அழிந்து போவான். தான் அறிந்து தன் மனதால் உணரும்படிக்கு, அவன் செய்த பாவத்தை அவன் தெரிந்து கொள்ளும்படிக்கு, என் பாவத்தை நிமித்தம் இது நடந்தது என்று அவனே உணர்ந்து கொண்டு அவன் சாவான். அதற்கான தண்டனையை அவன் பெற்றுக் கொள்வான். அவன் அறியாமலோ மயக்க நிலையிலோ அல்ல, அவன் மனம் அறிந்தே அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பான். அவன் அழிந்து போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தர் கொடுப்பார் அவனுக்கு, துன்மார்க்கனுக்கு. துன்மார்க்கனுடைய மாதங்களின் தொகை குறுக்கப்படும் பொழுது, அவனுடைய மாதங்களின் தொகை, அப்படி என்றால் அவனுடைய ஆயுள் காலம் குறுக்கப்படும் பொழுது, அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுடைய எண்ணம் என்ன? அவன் 1000 யோசனைகள் செய்து வைத்திருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும், என் பேர பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும் என்று தன் வீட்டை குறித்து பல திட்டங்களை அவன் வைத்திருக்கலாம். தன் நிலத்தில் இதை பயிரிட வேண்டும், இந்த மரம் வைக்க வேண்டும், இந்த செடி வைக்க வேண்டும், இந்த நிலத்தை வாங்க வேண்டும், அந்த பொன்னை வாங்க வேண்டும், அந்த மாடை வாங்க வேண்டும் என்று, அந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று பல திட்டங்களை அவன் வைத்திருப்பான். ஆனால் அவனுடைய நாட்கள் முடிவடைந்து போனால் அந்த திட்டங்களின் நிலை என்ன? இதைதான் கர்த்தர் கேட்கிறார். துன்மார்க்கனுடைய ஆயுள் குறுக்கப்பட்டு போகும். உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு, உயர்ந்தவர்களையும் நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்துகிறவர் யார்? அவருக்கு போய் புத்தி சொல்ல யாராலாவது முடியுமா? அவருக்கு புத்தி சொல்ல தேவையா? இல்லை, அது நம்மால் முடியாது என்று யோபையா சொல்லுகிறார். ஒருவன் பலனுள்ளவனாய், மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய், பெரிய காரியங்களை செய்து உயர்ந்த நிலையில் வாழ்ந்து, அவன் பால் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது, எல்லாவித செழிப்பும் ஆகார திரட்சி அவனுக்கு இருக்கிறது, எல்லா செழிப்பும் அவனுக்கு இருக்கிறது, அவைகளோடு அவன் வாழ்ந்து இறக்கிறான். ஆனால் இன்னொருவனோ ஒரு சாதாரணமானவன், ஒரு நாளும் நல்லபடியாக உணவு கூட கிடைக்காமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் சாய்கிறான். அந்த பணக்காரனும் படுத்துக் கொள்ளுகிறான், இந்த ஏழையும் படுத்துக் கொள்ளுகிறான். மண் புழுதி அவர்களை மூடுகிறது. இருவரும் சமமாய் படுத்துக் கொள்ளுகிறார்கள். இருவரும் மண்ணுக்குள் தான் போகிறார்கள். புழுக்கள் அவர்களை மூடும். புழுக்கள் எல்லாம் அந்த சரீரத்தை தின்றுவிடும். இந்த உயர்ந்த வாழ்க்கை தாழ்ந்த வாழ்க்கை என்பது என்ன என்ற பொருளில் யோபையா சொல்லுகிறார். எல்லோரும் சமமே மனித இனம் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதோ உங்கள் நினைவுகளை நான் அறிவேன். என்னை பற்றி நீங்கள் தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறீர்கள், அதையும் நான் அறிந்திருக்கிறேன். பிரபுவனுடைய வீடு எங்கே, துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள். வழி நடந்து போகும்போது, நீங்கள் வழியில் நடந்து போகும்போது யாரும் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று யோபையா தன் நண்பர்களை நோக்கி கேட்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான். துன்மார்க்கன் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆபத்து நாள் வரும், அந்த நாளில் அவன் அழிக்கப்படுவதற்காகவே அவன் துன்மார்க்கன் வைக்கப்படுகிறான். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் செழிப்பது அவர்கள் முடிவு நாளுக்காக, ஆபத்து நாளுக்காக வைக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நல்லோர்களும் தீயோர்களும் 2 விதமான மனிதர்களும் வாழ்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள். இப்படி துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிற ஜனங்கள் ஆபத்து நாளுக்காக வைக்கப்படுகிறார்கள். ஆபத்து நாள் என்று இந்த உலகத்தில் உண்டு. அந்த ஆபத்து நாள், ஒரு தீங்கு வர வேண்டும் என்ற நிலையில் கர்த்தர் இந்த துன்மார்க்கரை எல்லாம் அந்த தீங்கு நாளில் அழித்து போடுவார், நம்மை காப்பாற்றுவார். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஒரு வசனம் இருக்கிறது. உனக்கு பதிலாக எகிப்தையும் சேபாவையும் உனக்கு ஈடாக கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது சாத்தான் இடத்தில் பொல்லாத மனிதர்களை ஒப்பு கொடுத்து விட்டு தம்முடைய பிள்ளைகளாகிய நீதியின் பிள்ளைகளை, நீதியின் பாதையில் நடக்கிற நீதிமான்களை தமக்கென்று கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். நமக்கு பதிலாக ஒரு விலையாக துன்மார்க்கரை சாத்தான் இடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இப்படி ஒரு வியாபாரம் போல ஒரு காரியம் நடக்கிறது. சாத்தான் நம்மை கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு ஆள் கொடுக்கப்பட வேண்டும்.
இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. அதனால்தான் அநேகமான இரத்த சாட்சிகள் மரிப்பதும் இந்த காலகட்டத்தில் தேவையா இருக்கிறது. இந்த உலக தோற்றத்தில் துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ மீட்கப்படுகிறார்கள். துன்மார்க்கரினால் நீதிமான்கள் கர்த்தருக்கென்று மீட்கப்படுகிறார்கள். இது ஆழமான சத்தியமாய் இருக்கிறது. அதை இன்னொரு முறை பார்க்கலாம். அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான். துன்மார்க்கன் காக்கப்படுகிறான். அவன் கோவாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். அவன் கல்லறைக்குட்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கல்லறையின் மேல் வைக்கிற கிரீடம் அவனுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு உயர்ந்த ஒரு மேல் உச்சியில் வைக்கக்கூடிய ஒரு பொருள். கோரி என்றால் ஒரு கும்பம் போன்ற ஒரு பொருள் வைக்கிறார்கள். அவைகள் அப்படியே அது பாதுகாக்கப்பட்டிருக்குமாம். துன்மார்க்கன் அழிவு நாளுக்காக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். கல்லறைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய கல்லறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் சாத்தானுக்கென்று விடப்படுகிறான். கர்த்தருடைய நீதிமான்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருக்காக மீட்கப்படுகிறார்கள். பள்ளத்தாக்கில் இருக்கிற புல் பத்தைகள் அவனுக்கு துன்மார்க்கனுக்கு இன்பமாய் இருக்கும். பள்ளத்தாக்கில் அவன் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுவான் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு முன்பாக இருந்த ஆயிரமான ஜனங்கள் மார்க்கமாய் வாழ்ந்து பாதாளத்துக்கு போனார்கள். அதே போல இவனும் போக போகிறான். பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு ஏன் சொல்ல வருகிறீர்கள்? உங்கள் பேச்சில் உண்மைக்கேடு இருக்கிறது. நீங்கள் மனப்பூர்வமா எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை. உங்கள் பேச்சில் உண்மை இல்லை, உண்மைக்கேடு இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்படுகிறார். இப்படியாக யோபு ஐயா தன் நண்பர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். யோபு ஐயா துன்மார்க்கரை குறித்தும் அவர்களுக்கு நேரிடுகிற காரியங்கள் அவர்களுக்கும் நன்மை நடக்கிறதே என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு தீமைதான் நடக்கும் என்று யோபு ஐயாவின் நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதே துன்மார்க்கருக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் நடந்து, ஆனால் அவர்கள் முடிவோ பாதாளத்துக்கு போகும் என்று மிக தெளிவாக மிகச் சரியாக யோபு ஐயா சொல்லுகிறார். ஆம், சத்தியம்தான். துன்மார்க்கருக்கு இவ்வுலகத்தில் நன்மைகள் எல்லாம் நடந்து முடிந்து வெறும் தீமையை மட்டும் பாவ கட்டாக சுமந்து பாதாளத்திற்கு செல்வார்கள். நீதிமான்களோ இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற சிறு சிறு பாவங்கள் தவறுகள் அதற்கேற்ற தண்டனைகளை பெற்று கொண்டு அந்த கடனை எல்லாம் அடைத்து முடித்து விட்டு தீமைக்கு பதிலாக அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை எல்லாம் அனுபவித்து முடித்துவிட்டு நீதிமான்கள் புண்ணியத்தை மட்டும் பரிசுத்தத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை போய் சேருவார்கள். இதுதான் கர்த்தர் வழி நடத்துகிற விதமாய் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாரா.